இந்திய தேசத்தின் சிந்தனை சமுதாயம் சீரமைப்பு. இந்த வீடியோவை வெளியிடுறோன்னா, இந்த அரிசியை நாங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு இந்த அரிசி தான் போடுறாங்க. இது எதுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா, ஒரு மாதம் நல்லா அரிசி போடுறீங்க, 2 மாதம் அரிசி சரியாக போட மாட்டீங்க. அப்போ 2 மாதத்துக்கு பட்டினியாக இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாதமும் ஏன் ஏழைங்களுக்கு நல்ல அரிசி வழங்க மாட்டீங்க? அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வல்லரசு நாடாக நாங்கள் மாற்றிடுவோம், வல்லரசு நாடாக நாங்கள் மாற்றிடுவோம்னு சொல்கிறீங்க. இது தானே? சொல்லுங்கள். நீங்களே இந்த அரிசியை பாருங்கள். ஏழைங்க இந்த வண்டு பிடிச்ச அரிசியும் இதேமாரி வெள்ளை வெள்ளையா கருப்பு கருப்பா இவ்வளோ என்னங்க, நாங்களும் மனுஷன் தாங்க. எங்களால் யாரும் எதிர்த்து போராடுற அளவுக்கு இந்த ஏழைங்களுக்கு வலிமையும் கிடையாது, அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது. அரசுன்றது ஏழைங்களுக்கு தான். அந்த அரசே இந்தமாரி பாவம் பண்ணால் நாங்கள் யாருக்கிட்ட போய் குறை சொல்லுவோம்? ஆண்டவன் இருந்தால் தட்டி கேட்பான், இருந்தால் பரவாயில்லையே, இல்லையே. அதனால தானே பெரிய பிரச்சனையே இருக்குது. கடவுளும் ஒருத்தன் தான் கண்டிப்பாக இதெல்லாம் தண்டிப்பாங்க. நல்லா இருக்கிற அரிசியை இப்படி நாசம் பண்ணி அனுப்பிச்சிக்கிறீங்க. மழையில் நனைஞ்சி மக்குன வாசனையும் வண்டும் இதுமாரிலாம் இருந்தால் எப்படிங்க இந்த மக்கள் வாழ முடியும்? அது குறிப்பாக ஏழைங்க எப்படி வாழ முடியும்? வறுமை கோட்டை தாண்டியே வர முடியல ஏழை மக்களால். நீங்கள் இந்தமாரிலாம் பண்ணாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். விளையாட்டுக்கு பல கோடி ரூபாவை நீங்கள் மைதானம் கட்டணும், விளையாட்டு மைதானம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்தமாரி அரிசி தானத்துக்கு நல்ல இடத்த கட்டுங்க. அரிசியை நினையாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுங்க. மனிதனோட ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பேரும் எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பேரு தாங்க இந்த ஒவ்வொரு நெல்லும். ஒவ்வொரு அரிசியும் வேஸ்ட் ஆச்சுன்னா அது என்னங்க ஆபத்து? ரொம்ப பேர் ரேஷன்களில் அரிசி வாங்குறாங்க, புள்ளியாப்பக்காரங்களாம் வாங்குறாங்க, பசி ஏப்பக்காரங்களாம் வாங்குறாங்க. பசி ஏப்பக்காரன் நல்லா கடிச்சிடுமா நல்லா கடிச்சிடுமா அப்படின்னு போகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அரிசியை பாருங்க. இது தாங்க நல்லா கிடைக்காதவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அரிசி போய் வாத்துக்கு, ஏன் கோழிக்கு, பன்னிக்கு இப்படியெல்லாம் வாங்கி இது வித்துடுறாங்க. ஏங்க மனுஷனா நினைங்க, ஏழைங்களை மனுஷனா நினைங்க. முடிஞ்சா பணக்காரங்களோட கார்டுக்கு நீங்கள் அரிசி போட வேணாம், ஏழையோட கார்டுக்கு சரியான அரிசி தரமாக போடுங்க. இந்த ஏழைங்க அரசியல்வாதி நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அரசியல்வாதி நீங்களே எங்களை கை விட்டுட்டா யாருங்க எங்களுக்கு கை கொடுப்பாங்க? பாருங்க, இந்த அரிசியை பாருங்க, இந்த பயிர் இருக்கிற அரிசியை பாருங்க. இதுதாங்க நான் வாங்கின அந்த அரிசி. இந்த மரத்தில் எடுத்து கொட்டினா வெயில வச்சா வண்டு அவ்வளோ வெளியே வருது பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம யூடியூப்ல சேனலில் எவ்வளோ அசிங்கத்தை பார்க்குறோம், ஆனால் நம்ம சாப்பிட்ற அரிசியை அழகாக இருக்கணும்னு பார்க்குறோமா? இந்த சமுதாயத்தை குப்பையாக்குற போல் தானே இந்த அரிசியும் குப்பையாக்கி வச்சிருக்கிறோம். தயவுசெய்து சொல்கிறேன், இந்திய தேச சிந்தனம் நம் நாட்டு விவசாயிங்களுக்கு இதேமாரி அரிசி நினையாத அளவுக்கு நீங்கள் கூடாரம் கட்டி கொடுங்க. ஏன்னா இது அதால் ஏற்பட்ட வழி தான். இந்த அரிசி தரம் இல்லை நாங்கள் சொல்லவில்லை, தரமாக காப்பாற்ற முடியாத போயிட்டீங்களேன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இது தரமான அரிசி தான், ஆனால் இந்த அரிசிக்கு தகுதியாக நீங்கள் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஆணோ பெண்ணோ ஒரு வீடுன்னு ஒன்று இருந்தாதாங்க அவங்க ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த வீடே இல்லாத போது பிளாக் படத்தில் வந்துட்டா அவங்க அசிங்கத்தை பார்த்து தான் வாழ முடியும். அசிங்கத்தை நாடி தான் இருந்து அவங்களுக்கு இதெல்லாம் கொடுமையாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ மக்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே அசிங்கம் இருந்தால் கூட உணவு சாப்பிட்டுங்கிறாங்க, ஏன்னா வீடு வாசல் இல்லைன்றாங்க. இந்தமாரி மக்கள் வாழற இடத்துல தான் இந்தமாரி நாங்களும் அரிசி இந்தமாரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். நமக்கு அவங்க மேலு, அவங்களுக்கு நம்ம மேலுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து சொல்கிறேன், மக்களாக பார்த்து நீங்கள் நல்லது செய்யணும். எந்த அரசியல்வாதிங்க மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட விரோதமே கிடையாது. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஆட்சிகளை பிடிச்சிருக்கீங்க. அதேமாரி கஷ்டப்பட்டு மனிதர்களுக்கு நல்ல மகிமையை செய்யுங்க. இதை தான் நாங்கள் கேட்குறோம். பிரகாசம் தான் ஜெயம் சொல்லுவாங்க. ஆண்டவன் தான் எல்லாருக்குமே அறிவு கொடுக்குறான். யாரோட உயிரும் யாருக்கிட்டையும் கிடையாது, எல்லார் உயிரும் கடவுள்கிட்ட தான் இருக்குது. இந்த ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பேர் எழுதி வச்சுக்குது, ஆனால் அந்த அரிசி தரம் இல்லாமல் போட்டு கெடுத்து வச்சுக்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் நல்லது செய்யணுன்ட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்திய தேச சிந்தனை சமுதாய சீரமைப்பு, இந்திய தேசத்தின் குடிமக்கள் ஒற்றுமை. ஜெய் ஹிந்த்.